திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய ஐயா எல் கணேசன் அவர்கள், இள கணேசன் என்று சொல்ல முடியாது, எல் கணேசன் அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராடி இந்தி நம்முடைய தமிழ்நாட்டில் திணிக்கப்படுகின்ற பொழுது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய பல முக்கிய தலைவர்களில் மரியாதைக்குரிய ஐயா எல்ஜி என்று சொல்லக்கூடிய ஐயா கணேசன் அவர்களும் முக்கியமானவர். அன்றைக்கு முதலமைச்சர் ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவரையும் நேரடியாக கேள்வி கேட்டு நாங்கள் இந்தியை எதிர்க்கவில்லை, இந்தி திணிப்பைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம், நாங்கள் தமிழை பேசுகிறோம், நாங்கள் இந்தி பேசுகின்ற ஒரு மாநிலத்தில் போய் நீங்கள் தமிழை கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அதை இந்தி எதிர்ப்பு என்பது வேறு, இந்தி திருப்பி எதிர்ப்பு என்பது வேறு என்று குரல் எழுப்பி தமிழ் மொழிக்காக தமிழ் இனத்திற்காக தன்னுடைய வாழ்நாளெல்லாம் போரிட்ட ஒரு மகத்தான ஒரு தலைவர் இன்றைக்கு நம்முடைய மறைவுற்றிருக்கிறார். அவருக்காக ஆதித்தமிழர் கட்சி நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை வீர வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியவர்களே, திராவிடத்தின் எழுச்சி என்று சொல்லக்கூடிய ஏன் இந்த திராவிடத்தை நாம் தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் ஏன் எழுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரியம் என்று சொன்னால் என்ன, திராவிடம் என்று சொன்னால் என்ன, திராவிடம் ஏன் எழ வேண்டும் என்கிற கேள்விகள் பல பேருக்கு இருக்கும். இந்த நாட்டில் மேல் ஜாதி கீழ் ஜாதி, ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவன், இப்படியான பல ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கியவர்களுக்கு மத்தியிலே இப்படி எந்த ஏற்றவாழ்வும் இருக்கக்கூடாது, மனிதராக பிறந்தவர் எல்லோருமே சமமானவர்கள் தான், இது மேல் பிறப்பு கீழ் பிறப்பு என்று கிடையாது, நாம் எல்லோரும் உடன் பிறப்புகள் என்று சொன்ன முத்தவர்கள் தலைவர்களுடைய கருத்தை நான் உங்களுக்கு பரிசு விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் இங்கே கடவுளுடைய பிரம்மா என்ற கடவுளை வெற்றியிலிருந்து ஒருவன் பிறந்தவன், தோல் புதத்திலிருந்து ஒருத்தன் பிறந்தவன், கால் குறையிலிருந்து ஒருத்தன் பிறந்தவன், பாதத்திலிருந்து ஒருத்தன் பிறந்தவன் என்று 4 வர்ணங்கள் இருக்கிறது. இந்த 4 வர்ணங்கள் தான் 4000 ஜாதிகளாக மாறிவிட்டது. இது தலைவனுடைய வெற்றியில் பிரம்மா என்ற கடவுளின் வெற்றியில் இருந்து பிறந்தவர்கள் பிராமணர்கள், அவர்கள் தான் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் எல்லோருமே அவர்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் என்கிற கருத்து, அதுதான் ஆரியம் என்கிற கருத்து. ஆனால் இந்த 4 பிறப்பிலும் வராதவர்கள், இன்னும் சொல்ல போனால் கடவுளாலே ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்கள் தான் இங்க இருக்கின்ற பட்டியல மக்கள் என்று சொல்லக்கூடிய பல்வேறு சக்தியர், அம்பத்தேர், சைவ தொழிலாளி, உதயவனார், குழவர் என்று சொல்லக்கூடிய அத்தனை சமுதாயங்கிறது இங்கே பட்டியலிட்டவர் என்று அவர்கள் கீழ்பட்ட சாதிகள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். இப்படி எப்படி ஒரு ஜாதிகளை தாழ்த்தப்பட்டவர்களை ஒதுக்கி வைக்கிறார்களோ அதே போலதான் எல்லா ஜாதிகளும் பெண்களை ஈவானவர்களாக ஒதுக்கி வைத்தார்கள். பெண்கள் ஆண்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று சொன்னார்கள். இப்படி ஆண் பெண் என்கிற அடிப்படையில் நீங்கள் பிரித்தாலும் சரி, அல்லது மனிதர்களிலே உயர்வு தாழ்வு என்று பிரித்தாலும் சரி, இவைகள் அனைத்தையும் அடித்து ஒதுக்கி எல்லா மனிதர்களும் ஒன்றானவர்கள் தான் என்று இந்த தமிழ்நாட்டிற்கு பேர் அறிஞராக ஒரு பெரிய விலையாக ஒரு மிகப்பெரிய கடற்படையாக இயங்கியவர்கள் தந்தை பெரியார் என்று சொல்லக்கூடிய தலைவர். அந்த தந்தை பெரியார் அவர்கள் அன்றைக்கு சொன்ன அந்த கருத்து, அதுதான் திராவிடம் என்கிற கருத்து. திராவிடம் என்று சொன்னால் ஜாதியை ஏற்காதவர்கள், சனாதன கோட்பாட்டுக்கு எதிரானவர்கள். இங்க இருக்கக்கூடிய திருச்சியை நாம் என்று பேசுவதால் இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம், இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கோவிலை பார்க்கிறோம். இது திருச்சி பள்ளி என்று சொல்வார்கள். பள்ளி என்று சொன்னால் புத்த மதத்தினுடைய மடாலயங்கள் இருக்கின்ற பகுதியை தான் பள்ளிகள் என்று சொல்வார்கள். அதனால்தான் போதிக்கக்கூடிய இடத்திற்கு பேர் தான் பள்ளி. இன்றைக்கு பள்ளிக்கூடத்திற்கு ஏன் பள்ளிக்கூடம் என்று வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த காலத்தில் புத்த பிக்குகள் போதிக்கக்கூடிய இடத்திற்கு பேர் தான் பள்ளி. அந்த பள்ளி
என்பதை எடுத்துக்கொண்டு பள்ளி கூடமாக மாற்றிவிட்டார்கள். திருச்சிராப்பள்ளி என்று சொல்வது இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோயில் பெருமாள் கோவில் அல்ல, அது கௌதம புத்தர் சித்தார்த்தனுடைய கோயில், கௌதம புத்தருடைய கோயில். அது அந்த கௌதம புத்தருடைய சன்னிதியை மாற்றிவிட்டு அதை பெருமாள் கோயிலாக மாற்றி இன்றைக்கு அமைத்துக் கொண்டாலும் கூட பெருமாள் என்பதும் புத்த பெருமாள் என்று சொல்வது ஒன்றுதான் என்கிற அடிப்படையில் நாம் ஏற்றுக்கொண்டோம். இன்றைக்கு அதன் அடிப்படையில் நடைபெறுகிறோம். ஆனால் நான் கும்பிடுகிற சாமி தான் உயர்ந்தது, நீ கும்பிடுகிற சாமி கீழானவர்கள் எவரால் ஒருவர் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. சாமிகளில் என்ன உயர் சாமி கீழ் சாமி இவர்கள் சொல்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய பெருமாள் உயர்ந்தவர், ஆனால் உழைக்கின்ற மக்கள் நாம் கும்பிடுகிறது காளியம்மா மாரியாத்தா, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மதுரை வீரன் பட்டத்தரசி பட்டாளம்மன் என்று சொல்லக்கூடிய இந்த சாமிகளெல்லாம் அதையெல்லாம் கீழான சாமிகளாக பார்க்கிறார்கள். ஏன் கீழான சாமிகளாக பார்க்கிறார்கள்? ஏன் என்று சொன்னால் நாமெல்லாம் அதற்கு அசைவ படையல்களிடுகிறோம். இது பொங்கலும் சுண்டலும் சாப்பிடுகிற சாமிகள் உயர்ந்தது, நாம் கிடா வெட்டி பொங்கல் தாழ்வான சாமி என்று சொல்லுவதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? எல்லா சாமிகளும் வேண்டுதான். இதைத்தான் திராவிடம் சொல்கிறது. ஆண் வேறு பெண் வேறு என்பது அல்ல, ஆணும் பெண்ணும் சமம், அதைத்தான் திராவிடம் சொல்கிறது. நீ மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று பிரிக்காது, எல்லா மனிதர்களும் ஒன்றுதான், அதைத்தான் திராவிடம் சொல்லுகிறது. இந்த திராவிடத்தை சொன்ன தலைவர் தான் தந்தை பெரியார் என்கிற தலைவர். அந்த தலைவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டுதான் அறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரோடு இணைந்து பயணித்தார். அறிஞர் அண்ணா மட்டுமல்ல, முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தந்தை பெரியாரோடு மாணவராக பயணித்தார். இன்றைக்கு அவர்கள் பயணித்த இந்த நாடு ஒரு முன்னேற்றமிக்க நாடாக இருக்கிறது. இன்றைக்கு உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற வட மாநிலங்களோடு நாம் ஒப்பிடும் பொழுது இங்க இருக்கின்ற தமிழ்நாட்டை ஒப்பிடுகின்ற பொழுது நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய சொர்க்கப்படியாக தான் அவர்களுக்கு இருக்கும். பீகார் இருந்து உத்தரப்பிரதேசம் வளர்வதற்கு நம்ம சிங்கப்பூர் மலேசியா பற்றி பேசுறோம் பாத்தீங்க, அந்த மாதிரி அவர்களுக்கு தமிழ்நாடு தான் ஒரு பெரிய சொர்க்கமாக தான் அவங்க நினைக்கிறேன். அதனாலதான் பீகார் உத்தரப்பிரதேசம் வேலைக்காக வர, ஏன்னா அவங்க 12 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை செஞ்சா கூட ஒரு சித்தார் ஒரு கட்டிட தொழிலாளிக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் 200 ரூபாய்க்கு மேல கொடுப்பாங்க. இங்க 8 மணி நேரம் வேலை முடிஞ்சிருச்சுன்னா கொத்தையாரு சட்டி எடுத்துட்டு மூடிட்டு கிளம்பிடுவார். சித்தார் உடனே ரெடியா பொருளை பெற்றுவார். 8 மணி நேரம் வேலை என்கிற அந்த வேலையை, அந்த அரசாங்கத்தினுடைய சட்டப்படியான வேலையை இன்னும் சொல்ல போனால் புரட்சியாளர் நம்முடைய தலைவர் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கி தந்த அந்த 8 மணி நேர வேலையை கடைபிடிக்கின்ற ஒரே நாடு தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய நம்முடைய மாநிலம் தான் 8 மணி நேர வேலையை கடைபிடிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பெண்களும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை உருவாக்குகிறார்கள். எல்லோரும் எல்லாவற்றையும் பெற வேண்டும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசுடைய அடிப்படை லட்சியம். எல்லோரும் எல்லாவற்றையும் பெற வேண்டும். குறிப்பிட்டவர்கள் மட்டுமே எல்லாவற்றையும் பெறக்கூடாது, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். அதுதான் என்ன, கோயிலுக்குள்ள பூசை வைக்கக்கூடிய உரிமை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும்தான் என்று சொல்லக்கூடாது. அந்த மந்திரங்களை, அந்த வேதங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய எவராக இருந்தாலும் கோயிலுக்குள் நீங்கள் செல்லலாம் என்கிற அந்த உரிமையை நமக்கு கிடைக்க வேண்டும். ஒரு காலத்துல கோயிலுக்குள்ள நம்ம போக முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில கோயிலுக்குள்ள எங்கேயாவது விடமாட்டம் யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாடு தந்தை பெரியார் பிறந்த மண்ணாக இருக்கிறது. எல்லாரும் கோயிலுக்குள்ள போகலாம். தந்தை பெரியார் சாமி இல்லைன்னார். ஆனா என்ன சொன்னாரு? சாமி இல்லைன்னு நான் சொல்றேன், சாமியை நம்புகிற மக்களுக்கு கோயிலுக்குள்ள இது இல்லைன்னா நான் போராட்டம் நடத்துவேன், பார்க்கப்பட்ட மக்கள் கோயிலுக்கு உள்ளாடி செல்ல வேண்டும் என்று அன்றைக்கு போராட்டத்தை நடத்தினார்கள். அப்படி பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு தமிழ்நாடு இன்றைக்கு பண்பட்டிருக்கிறது. முத்தமிழ் கலைஞர் அவர்கள் அவர் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் நாம் நினைத்து பார்த்தால் உண்மையாக ஒரு மிகப்பெரிய சாதனைகளாக இருக்கிறது. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் காலத்திலேயே, வெள்ளைக்காரர் காலத்திலேயே நமக்கான இடஒதுக்கீடு என்பது இருந்தது. ஆனால் முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய காலத்தில் தான் 15% இடஒதுக்கீட்டை
18% உயர்த்திய ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் என்கிற அந்த தலைவர் தான் 18% இடஒதுக்கீட்டை பட்டியலின மக்களுக்கு கொடுத்த தலைவர். அந்த 18% இடஒதுக்கீட்டில் எல்லாரும் அதை அனுமதிக்க முடிந்ததாக சொன்னால் எல்லாரும் முடியவில்லை. குறிப்பாக அருந்ததிய சமூக மக்கள் அந்த இடஒதுக்கீட்டை அனுமதிக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் பட்டியலின மக்கள் என்று பொதுவாக வைக்கும் போது அதை எல்லோரும் அதை அனுமதிக்க முடிகிறது. ஓடோடி போய் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க. ஒரு 18 இட்லி இருக்கு, அதை ஒரு தட்டுல வச்சுட்டோம்னா பட்டியலின மக்கள் 18 பேர் அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, ஒரு 3 பேர் அண்ணன் தம்பி இருக்கலாம். அந்த அண்ணன் தம்பி 3 பேரை போய் சாப்பிடணும்னு சொன்னோம்னா வலிமை உள்ளவரே இட்லி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடலாம். வலிமை இல்லாதவங்க செய்யலாம், சாப்பிடுறது போகலாம், ஆனா அதுக்குள்ள தீர்ந்து போயிடுது. கடைசியில் ஏமாறுறதோடு தெரிந்து இருக்கிறார். இப்படித்தான் இங்க இருக்கின்ற தேவேந்திர வேளாளர், ஆதிதிராவிடர், அருந்ததியர் என்று சொல்லக்கூடிய மக்கள் மத்தியிலே அப்படிப்பட்ட நிலைமையோடு இருந்தது. இது மட்டுமல்ல, குதிரை மன்னார் சமுதாயம், உழவர் சமுதாயம் அவர்கள் நிலைமை இப்படிதான். ஆனால் இந்த 18% இட்லியை நீ அருந்ததியருக்கு தனியா பிரிச்சு வச்சிருப்பா, எங்களால் போட்டி வர முடியல, தனியா ஒரு கட்டில போட்டு கொடுத்தா நாங்க சாப்பிட்டுக்கிறோம் என்று நாம் கேட்டது அடிப்படையில் அதுவும் எப்பொழுது எம்ஜிஆர் காலத்திலிருந்து நம்ம கேட்டோம். நம்ம மக்கள் எல்லாம் ஒரு காலத்துல எம்ஜிஆர் அவ்வளவு விசுவாசமா இருந்தாங்க. எம்ஜிஆர் படத்தை அப்படியே வெத்தலையை வந்து அப்படியே கையில பச்சை குத்தி வச்சிருப்பாங்க, எம்ஜிஆர் படத்தை நெஞ்சில குத்தி வச்சிருப்பாங்க. அப்படி நம்முடைய மக்கள் இருந்தார்கள். ஆனால் அப்பொழுதுதான் பாமர மக்களாக, அறியாமையில் இருக்கின்ற மக்களாக, படிப்பறிவு இல்லாத மக்களாக நாம் இருந்தோம். ஆகவே எம்ஜிஆர் படங்களை பார்த்தோம். திரைப்படங்கள்ல எம்ஜிஆர் வந்து ஒரு உயர் வகுப்பை சேர்ந்த அதை வந்து ஒரு முதலாளி வந்து பொறுமைப்படுத்துறாங்களா, எம்ஜிஆர் சாப்பிட்டு இருந்து அடிச்சாருன்னா என்னவோ நம்மளே அடிச்சது மாதிரி ஒரு உணவு நம்மளால போறோம். அதனால எம்ஜிஆர் பின்னாடி போறாங்க. ஆனால் போவதான் தெரிந்தது எம்ஜிஆர் என்பவர் ஒரு மாயை. அவர் ஒன்றுமே செய்யவில்லை. மதுரைகளின் படத்தை நடிச்சாரு, அவ்வளவுதான், படத்தோட போயிடுச்சு. அதன் பிறகு நம்ம ஜெயலலிதா வந்தாங்க, அவர்கள் தீவிர கோரிக்கை வச்சோம், அவர்கள் கவனத்தையும் நடக்கவில்லை. அம்மையார் ஜெயலலிதா ஒரு முன்னாடி மேல போய் சொன்னாங்க, அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா உங்க ஓட்டை வாய்க்கிறதுக்கு அவசியம் வைக்கீங்க. நான் வந்து ஒரு கலவையை வேட்பாளராக நிப்பாட்டினா கூட உங்க மக்கள் ரெட்டடைக்கெல்லாம் ஓட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. எப்படி ஒரு கலவையை வேட்பாளர் பார்த்தா கூட நம்ம மக்கள் ஒத்துழைக்கலாம் ஓட்டு போடுன்னு சொன்னாங்க. அப்படி அந்த அம்மா நினைச்சாங்க. ஆனால் இப்படி எல்லாம் நினைத்துக் கொண்டது விளைவுதான் அருந்ததியர் மக்களுடைய அறிவு கண்களை திறந்த ஒரு தலைவராக, பகுத்தறிவாளியாக அருந்ததியர் மக்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுத்த அந்த தலைவன், தங்க தலைவன் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 3% இடஒதுக்கீடு கொடுத்தார். அதன் பிறகுதான் இந்த மக்கள் அறிவு கண்களை திறந்தார்கள். ஆனால் படிப்பிலையும் கவர்மெண்ட் வேலையிலும் நமக்கு இடஒதுக்கீடு இருக்குதுப்பா என்கிற விவரமே அப்பதான் தெரியுது. ஏன்னா இடஒதுக்கீடு நம்மளால வீட்டு முறை பட்டா கொடுக்கிற மாதிரி இடத்தை ஒதுக்கி கொடுக்கிறது நினைக்காதீங்க. அரசாங்கத்தில் வேலை இருக்குது, இவங்க ஜிஹெச் இருக்கு, 3 பேர் வேலை கொடுத்தா கண்டிப்பாக 3 பேர் 50 மக்கள் தான் இருக்கணும். 18 பேரு பல்லர் பெயர் சக்தியை கண்டிப்பா இருக்கும். அதே இட ஒதுக்கீடு நம்முடைய வேலை இடங்களே ஒதுக்கி கொடுப்பது. டாக்டருக்கு படிக்கிறாங்க, 100 சீட் இருக்கு, அதுல 3 சீட்டு அறிவியலுக்கு கண்டிப்பா கொடுக்கணும். 18 சீட்டு பல்லர் பெயர் சக்தி இருக்கு கொடுக்கணும். அதுதான் இடங்களை ஒதுக்கி கொடுப்பது. இந்த விவரமே நம்மளுக்கு நிறைவேற்றி கலைஞர் இடஒதுக்கீடு கொடுத்த பிறகுதான் இவ்வளவு விவரங்கள் இருக்கா என்று இன்னைக்கு நம்ம மாநில பார்த்தோம்னா இங்க பார்த்தாலும் ஒரு ஊருக்கு ஒரு அரசாங்க ஊழியர் இல்லாத ஊரே கிராமமே கிடையாது. அந்த அளவுக்கு நம்முடைய மக்கள் இன்றைக்கு அரசாங்க துறையில, கல்வியில, படிப்புல, என்ஜினியரிங்ல, டாக்டர் சீட்ல, வக்கீல் சீட்ல நம்முடைய மக்கள் நிறைய பெயரடையில. இது யாரு கொண்டு வந்த திட்டம்? முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த சமூகம் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாட்டுடைய விடுதலைக்காக, சுதந்திரத்திற்காக எத்தனையோ பேர் போராடணும். நம்முடைய மக்கள் நிறைய போராடினாங்க. வெள்ளக்காரனை பார்த்து பல பேர் பயன்பெற்ற சமயத்துல வெள்ளக்காரனை பார்த்து ஓட ஓட விரட்டி அடித்த பெருமைன்னா இந்தியன் என்று சொல்லக்கூடிய நம்ம சமுதாயத்தை சேர்ந்த அந்த தலைவருக்கு அந்த பெருமை சார்.
ஆனால் உண்டிகளுக்கு ஒரு மணிமண்டபம் அமைக்கிறாங்கன்னா கிடையாது. உண்டிகளுக்கு ஒரு சிலை இருந்ததானா கிடையாது. அந்த சிலையை மணிமண்டபத்தை அமைத்த பெருமை யாருக்கு சாரும் என்று சொன்னால் முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு அந்த பெருமை சாரும் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அதே போலதான் அவருடைய மகன் இன்றைக்கு தமிழக மக்கள், தமிழக இளைஞர்கள் அப்பா என்று அன்போடு அவரை அழைக்கக்கூடிய அளவிற்கு எல்லா தமிழ் மக்களுடைய மனங்களிலும் நீக்கப்பட நிறைந்திருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார். அவரை போலவே மேற்கு மண்டலத்திலே தீரன் சின்னமலையுடைய படை தளபதியாக இருந்தவர். அந்த தளபதியுடைய பெயர் பெறுவார். அந்த தீரன் சின்னமலையை காட்டிக் கொடுப்பதற்காக அவரை வெட்டி விடுவோம், துப்பாக்கியால் சுட்டு கொன்று விடுவோம் என்று மிரட்டிய போது கூட தீரன் சின்னமலையை காட்டிக் கொடுக்க மாட்டோம். ஏனென்று சொன்னால் காட்டிக் கொடுப்பது வேறு பரம்பரையே இல்லை, ஒரு உயிரை போராலும் நான் காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி தீரன் சின்னமலையை உயிரை காப்பாற்றினார். இந்த நாட்டு மக்களுக்காக உயிரை நீத்தார். அப்படிப்பட்ட பொருளாளர்களுக்கு கடந்த மாதத்திலே ஒரு மிகப்பெரிய சிலை அமைத்து, ஒரு அரங்கத்தை அமைத்து, ஈரோடு மாவட்டம் ஜெயராமபுரத்திலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலை அமைத்த பெருமை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நம்முடைய முதலமைச்சர் அந்த பெருமை சாரும் சாரும் சாரும். ஆக இது மட்டுமில்லை, இன்னைக்கு பெண்கள் 1000 ரூபாய் உரிமை தொகை பெண்களுக்கு கிடைக்கிறதா இல்லையா? 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்கிறதா இல்லையா? அது யார் கொடுத்தது? அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நம்முடைய முதலமைச்சர் போட்ட திட்டம் தான். காலையில் பள்ளிக்கு செல்கிற மாணவர்களுக்கு காலையிலேயே உணவு கொடுக்கின்ற அந்த திட்டம் உலகத்தில் எந்த நாட்டிலுமே கிடையாது. உலகத்தில் இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலே எந்த நாட்டிலும் கிடையாது. ஆனால் காலையில் உணவு கொடுக்கின்ற காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து சேர்த்த பெருமை மு.க. ஸ்டாலின் நம்முடைய முதலமைச்சர் அந்த பெருமை இருக்கிறதா இல்லையா? அது மட்டுமா, இங்க இருக்கின்ற 10, 12 படிக்கின்ற நம்முடைய இளம் பெண்கள், நம்முடைய மாணவிகள், அவங்க பெண்கள்லாம் படிப்பை பாதியில நிப்பாட்டிட்டு கட்டி கொடுத்துறாங்க. எதுக்கு 10ஆம் வகுப்பு மேல படிச்சுட்டு என்று உழைக்கிறார்கள் என்பதற்காகவே ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 10, 12 படிக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை, உதவித்தொகை கொடுப்பது அந்த மு.க. ஸ்டாலின் என்கிற அந்த தலைவர் என்பதை நாம் மறந்து வர முடியுமா? இப்ப எண்ணற்ற பல சாதனைகள் உயர் கல்வியிலே இன்றைக்கு PhD போன்ற படிப்புகள் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகை கொடுக்கின்ற அரசு திராவிட மாடல் அரசுதான், வேற எந்த ஆட்சியும் கிடையாது. அது மட்டுமல்ல, அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்தில் 1 கோடி ரூபாய் ஒரு முதலீட்டாளருக்கு ஒரு முதலாளியாக உருவாக்க வேண்டும். நீ வாழ்வாறு முழுக்க தொழிலாளியாக இருக்கக்கூடாது, நீ முதலாளியாக இருக்க என்பதற்காக 1 கோடி ரூபாய் கடன் கொடுக்கின்ற திட்டத்தை நம்முடைய தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு தொடங்கி வைத்திருக்கிறது. இதெல்லாம் இந்த நூற்றாண்டில் இதுவரைக்கும் எந்த அரசும் செய்கிறாத ஒரு மிகப்பெரிய பணி. நம்முடைய புரட்சியாளர் இன்றைக்கு நீங்களும் நானும் உரிமையோடு சட்டம் போட்டு இந்த இடத்துல ஒரு பேச்சத்தையோடு உங்களோடு நான் கம்பீரமாக பேசுகிறேன் என்று சொன்னால், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் என்கிற தலைவர் மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த எழுச்சி நடைபெற்றிருக்காது. அந்த அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக, சமூக நீதி நாளாக, தந்தை பெரியார் பிறந்த நாளை அறிவித்து இன்று வரைக்குமே ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டிலே அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் தூக்கி பிடிக்கின்ற ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறதா இல்லையா? அருந்ததி சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த மதிவேந்தன் அவர்களுக்கு உலகத்தில் தமிழ்நாட்டிலேயே அருந்ததி சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு எம்எல்ஏவை ஆயுதநாத வளர்த்துறை அமைச்சராக ஆக்கியது அந்த மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில்தான். திப்பம்பட்டி ஆறுச்சாமி என்று ஒரு சாதாரண ஒரு நிர்வாகியை தூய்மை பெரியார் நலவாரியத்திலே தலைவராக ஆக்கி இன்றைக்கு முன்னாலும் பின்னாலும் சயனம் வைத்த வண்டியோடு கம்பீரமாக வருகிறார் சொன்னால் அதற்கு வழிவகுத்தது திராவிட மாடல் அரசுதான். இப்படி நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த திமுக அரசுடைய சாதனைகளை சொல்லிக் கொண்டே போகலாம்.
ஆக இந்த திமுக அரசுடைய சாதனைகளை நாம் தொடர்ந்து பேச வேண்டும். குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக அருந்ததிய மக்களுக்கு எந்த விதமான திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பது குறித்து நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் கன்னியாகுமரியில் இருந்து சென்னை வரைக்குமே இந்த பிரச்சார பேருந்து நடத்திக் கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரியில மரியாதைக்குரிய திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் அக்கா கனிமொழி அவர்கள் தொடங்கி வைத்தார். மேற்கு மாவட்டத்திலே அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடங்கி வைத்தார். இன்றைக்கு நம்முடைய திருச்சியில மரியாதைக்குரிய நம்முடைய அமைச்சர் அண்ணன் வேறு அவர்கள் தொடங்கி வைக்கின்ற இந்த பிரச்சாரம் ஒரு மிகப்பெரிய கம்பீரமாக செல்லும் என்கிற அடிப்படையில் தான் அவரும் வருவதாக ஒப்புதல் கொடுத்திருந்தார். ஆனால் இன்றைக்கு திமுகவுடைய மூத்த தலைவர் மறைவுற்ற நேரத்தில் அவரால் இன்றைக்கு வர இயலவில்லை என்று சொன்னாலும் கூட அதன் வேறவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியோடு இந்த நேரத்தில் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அழைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடைக்கின்ற இந்த அருந்ததிய மக்கள் இவர்கள் இன்றைக்கு சமூக நீதி பெறுகிறார்கள் என்று சொன்னால் முதலமைச்சரிடம் அந்த கோரிக்கையை கொண்டு சேர்த்த பெருமை நேர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அமைச்சருக்கு, திருச்சியை சேர்ந்த அமைச்சருக்கு அந்த பங்கு மகத்தான பங்கு. அதை ஒரு காலத்திலும் நாம் மறுக்க முடியாது. இங்க இருக்கிற ஏழைமான மக்கள் அவர் எந்த சாதியும் பார்க்க மாட்டார், எந்த மதத்தையும் பார்க்க மாட்டார். ஏழை ஜனங்கள் யார் வந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம் மட்டும்தான் அவர்கள் இருக்கின்ற தவிர வேறு எந்த பாதுகாப்பையும் பார்க்க மாட்டார். அப்படிதான் இங்கே ஆதித்தமிழர் கட்சியினுடைய மாநாடு திருச்சியில சென்ற வருடத்திற்கு முந்தைய ஆண்டு நாங்கள் நடத்திய பொழுது இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு ஒரு கம்பீரமான உரையாற்றினார் அதன் நேரவர்கள். அவர் இன்றைக்கு வர இயலவில்லை என்று சொன்னாலும் கூட இந்த கூட்டம் இளவரி எழுச்சியோடு, அதிலும் தாய்மார்கள் இளவரி எழுச்சியோடு இங்கே வந்திருப்பது உள்ளபடியே உங்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார நன்றி சொல்ல கவலைப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னால் நாங்கள் எடுத்தது ஒரு 100 பேர் 700 பேர் வருவாங்க நினைச்சோம். ஆனா இங்க பார்த்தோம்னா நூற்றுக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலான நம்முடைய பெண்கள் மட்டுமே திறந்திருப்பது உள்ளபடியே இந்த கிராமத்தின் எழுச்சி என்கிற இந்த பிரச்சாரம் இங்கே ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றவருடைய அடையாளமாக தான் நான் இந்த கூட்டத்தை நான் பார்க்கிறேன். அதை இவ்வளவு எழுச்சி மிகுந்து இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்துடைய ரிப்போர்ட் கண்டிப்பாக சொல்லும். இங்கே அமித்ஷா வந்திருக்கிறார், நம்முடைய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் சொல்வார், எந்த சாவு வந்தாலும் தமிழ்நாட்டில் எந்த சாவாலும் ஒன்றும் செய்ய முடியாது, டெல்லி பாரசாலை வந்தால் கூட இங்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார். அதுதான் இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம். தமிழ்நாடு என்பது ஒரு மத நல்லிணக்கத்தை வேண்டியது ஒரு நாடு. இந்த திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி, மொழிகளை மையப்படுத்தி கலவரத்தை உருவாக்கலாம் என்று நினைத்தால் நிச்சயமாக நீங்கள் தோற்று ஓரளவு காலம் வந்துவிட்டது. அமித்ஷா மட்டுமல்ல, ஆரிய கூட்டம் ஒட்டுமொத்தமாக திராவிட மாடலை பார்த்து ஓடி வெளியே போகின்ற அந்த காட்சி அடுத்த தேர்தலில் நடக்கத்தான் போகிறது. அந்த மூத்த சாதிகள் மீண்டும் முதலமைச்சராக ஐயனை ஏறத்தான் போகிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆக அந்த அடிப்படையிலே இந்த பொதுக்கூட்டம் என்பது ஒரு பிரமாண்டமான ஒரு மாநாட்டில் போல நடைபெற்றுக் கொண்டிருப்பது உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த கூட்டத்திற்காக உழைத்த அத்துணை தோழர்களுக்கும், இங்கே நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும், குறிப்பாக இங்கே நம்முடைய மத்திய மண்டல செயலாளர் சீரங்கன் அவர்கள், மத்திய மண்டல தலைவர் சேசுராஜ் அவர்கள், அதே போல திருச்சி மாநகர தலைவர் கந்தசாமி அவர்கள், மாநகர செயலாளர் கமலராஜ் அவர்கள், மாநகர பொருளாளர் சத்யசீலன் அவர்கள், தெற்கு மாவட்ட செயலர் நடராஜன் அவர்கள், வடக்கு மாவட்ட செயலர் நவீன் காந்தி அவர்கள், பெரம்பலூர் மாவட்ட தலைவர் சத்திவேல் அவர்கள், புதுக்கோட்டை மாவட்ட செயலர் தமிழ்ச்செல்வி அவர்கள், அதே போல இதற்கு முன்பு பேசி அறிந்திருக்கின்ற விடியல் செயலர் அவர்கள், திலீபன் அவர்கள், எழில்துறை அவர்கள், விடுதலை குமார், விடுதலை வசந்தன், வேறு மாணிக்கம் உள்ளிட்ட அத்துணை தோழர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இங்கு வருகை பெற முடியாவிட்டாலும் இந்த கூட்டத்தை
எங்கிருந்தாலும் நீங்கள் சிறப்பாக நடத்த வேண்டும். உங்களுக்கு தேவையான உதவிகளை கண்டிப்பாக நான் எங்கிருந்தாலும் நிலையங்கள் உங்கள் கூட்டத்தினால் இருக்கும் என்று அந்த நேரு அவர்கள் சில நேரத்துக்கு முன்பாக பேசுகிறோம். உள்ளபடியே அவருடைய வாழ்த்துக்கள் தனக்கு புதிய பெருமை அளிக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த பொதுக்கூட்டத்தை நாம் நடத்துகிறோம். இந்த மத்திய மண்டலத்திலே இன்னும் ஒரு வார காலமாக ஆதித்தமிழர் கட்சி பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கிறது. இந்த பிரச்சாரம் நிச்சயமாக அனைத்து பகுதிகளிலும் குறிப்பாக ஆதி தமிழக மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த குரல் திசையட்டும் விளங்க வேண்டும். நம்முடைய ஒட்டுமொத்த ஆதரவு திமுக கழகத்திற்கு தான், இந்திய கூட்டணிக்கு தான் என்பதை பறைசாற்றுகிறவர்களாக நம்முடைய மக்கள் அத்துறையினர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையான இந்த கூட்டணித்தான் ஆதரிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு திமுக என்கிற இந்த கழகம் தான் இரண்டு நிலை மக்கள், ஏழை எளிய மக்கள், அனைத்து தரப்பட்ட மக்கள் இன்றைக்கு நேசிக்கின்ற மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கின்ற அரசாங்கம் என்று சொன்னால் அது திராவிட மாடல் அரசாங்கம் தான். அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு அரசனால் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைத்துக் கொண்டு வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் நம்முடைய ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்க வேண்டும். சட்டப்பேரவையில திமுக கழகம் மட்டுமில்ல, ஆதி தமிழர்களும் சட்டப்பேரவையிலே ஆதி தமிழர் கட்சியும் உள்ளே சொல்லும் என்கிற அந்த நம்பிக்கையோடு இந்த இடத்திலிருந்து இந்த பிரச்சார பயணம் புறப்படவிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் பயணிக்கிறது. மத்திய மண்டலத்தில் அடுத்த ஒரு வாரம் 10 நாட்களுக்கு இந்த பயணம் நடைபெறுகிறது. உங்கள் பகுதிக்கு வருகின்ற பொழுது ஒரு மிகச்சிறந்த வரவேற்பு அளித்து, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு அளித்து இந்த பயணத்தை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்திற்கு வராவிட்டாலும் முறை நமக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிற அவன் நேரு அவர்களுக்கு, அருண் நேரு அவர்களுக்கு, காடுமட்டி தியாகராஜன் அவர்களுக்கு, வைரமணி அவர்களுக்கு, அன்பழகன் அவர்களுக்கு, சாமிவேல் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். காலம் என்பது கடந்து கொண்டிருக்கிறது. பனி பொலிவு அதிகமாக இருக்கிறது. கைக்கூலியோடு நீங்கள் இன்னும் கைதப்படக்கூடாது என்கிற அந்த அக்கறையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு மீண்டும் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் செல்லுவோம். திராவிடம் வெல்லட்டும் 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.